அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில இந்த கல்கண்டு தீபம் இந்த இடத்துல இப்படி ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க. நமக்கு பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். கோடீஸ்வர யோகம் நமக்கு அமைய ஆரம்பிக்கும். எப்படி நம்ம இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும், எங்கே ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை நாளே லக்ஷ்மிக்கு உரிய நாள் மற்றும் சுக்கிர பகவானுக்கு உரிய நாள். இந்த நாளன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை செய்வது எந்த அளவுக்கு மிகவும் சிறப்பான பலன் கொடுக்குமோ, அதே போல் சுக்கிரனை நினைத்து சுக்கிர பகவானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றுவதும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். எப்படி இந்த தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு நீங்கள் வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயும் போல் மகாலட்சுமி தயார் வழிபாடு நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். 6 மணிக்கு நீங்கள் லட்சுமி வழிபாடு உங்களுக்கு செய்கின்ற பழக்கம் இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னாலும் மாலை 6 மணிக்கு நீங்கள் வீட்டில் வந்து தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு இரவு 8லேருந்து 9 மணிக்குள்ள சுக்கிரஹோரையில் நீங்கள் வந்து கிச்சனில் வந்து தென்கிழக்கு மூலையில், அதாவது உப்பு பக்கத்தில் இந்த தீபத்தை ஏற்றணும். அதாவது தென்கிழக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் வச்சுருப்போம். அதற்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி சேஃபான இடத்துல நம்ம வந்து சைடு அந்த பார்த்தீங்கன்னா எண்ணெய் உப்பு எல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் ஒரு தட்டில் சின்னதாக தாம்பால் தட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அந்த அகல் விளக்கில் முடிந்தால் நெய் விட்டுக்கோங்க அல்லது நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டு பஞ்சுத்திரி அல்லது தாமரத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு 6 கல்கண்டு எடுத்துக்கோங்க. 6 கல்கண்டு அந்த தீபத்துக்குள்ளே வச்சுருங்க. அதாவது நெய்யில் அல்லது நல்லெண்ணெய்க்குள்ளே வச்சுருங்க. 6 கல்கண்டு, சுக்கிர பகவானுக்குரிய எண் 6. நீங்கள் 6 கல்கண்டு மட்டும் வைக்க வேண்டும். வைத்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு ஓம் சுக்ராய நம, ஓம் சுக்ராய நம அப்படிங்கிறத 6 முறை நீங்கள் சொல்லிக்கோங்க. மனசுக்குள்ளே சொன்னால் போதும். சொல்லிகிட்டே கூட நீங்கள் தீபமே ஏற்றிக்கொள்ளலாம். ஏற்றிட்டு அந்த உப்பு பக்கத்தில் வச்சுருங்க. ஒரு 20 நிமிடம் அல்லது 15 நிமிடம் அந்த தீபம் வந்து எரிந்த பிறகு நீங்கள் குளிரம் வைத்துக்கொள்ளலாம். அது தானாகவே குளிரலாம். நம்ம குளிர வைப்பதே ரொம்ப நல்லது. ஏன்னா தானாக குளிரும்போது ஒரு சில நேரம் வந்து திரி எரிஞ்சிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால் நம்மளே வந்து எண்ணெய் காலியாகும் போகிற ஸ்டேஜுக்கு நம்ம குளிர வைப்பதே ரொம்ப சிறந்தது. அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கல்லுப்பில் நீங்கள் ஒரு ஏலக்காவும் ஒரே ஒரு மஞ்சள் துண்டு இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஏலக்காய் மட்டும் கூட நீங்கள் எடுத்துட்டு ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமக, ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமக அப்படிங்கிறத நீங்கள் 9 முறை சொல்லிவிட்டு அந்த ஒரு ஏலக்காவை நீங்கள் கல்லுப்புக்குள்ளே வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதே போல் நீங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை செய்து கொண்டு வாங்க. சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு பூஜை கிடையாது, நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்துட்டு அந்த தீபம் ஏற்றும்போது ஓம் சுக்ராய நம அப்படிங்கிற நாமத்தை மட்டும் 6 முறை சொல்லிவிட்டு கல்லுப்பில் ஒரு ஏலக்காய் மட்டும் வச்சா போதும். உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக அமையும். சுக்கிரஹோரையில் தான் இந்த தீபம் ஏற்றணும். காலை ஏற்றுறோம் அப்படின்னா 6 to 7, மாலை வந்து இரவு 8 to 9. இந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து தென்கிழக்கு பக்கம் இந்த தீபத்தை ஏற்றணும். இல்லை நான் பூஜை அறையில் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம், தவறு கிடையாது. சுக்கிரன் வந்து எங்கே வசிக்கிறார் அப்படின்னா தென்கிழக்கு பகுதியில் தான் சுக்கிரனும் மகாலட்சுமி தாயாரும் வசிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கான இடம் தான் தென்கிழக்கில் நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுக்கிரனுக்கு ஏற்றுவது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நினைத்த வேண்டுதல் அப்படியே நடக்கும். வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து மகாலட்சுமி பூஜை செய்யும் போதும் சரி, தாமரைப்பூ வைத்து வழிபாடு செய்யுங்க. தாமரைப்பூ வைத்தோ நெல்லிக்கனி நைவேத்தியம், பாசிப்பருப்பு பாயசம், மாதுளம்பழம் இதெல்லாம் வைத்து நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்வது உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். நாணயங்களால் அர்ச்சனை பண்ணணும். ₹1 நாணயம் 108 நாணயத்தை எடுத்து ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இல்லை 108 போற்றிகள் இருக்குது, அதையும் சொல்லலாம். உங்களுக்கு வந்து கனகதர சூஸ்திரம் அப்படிங்கிறது புக்கில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம யூடியூப்பில் போட்டு கேட்கலாம். அதை நீங்கள் கேட்டுக்கொண்டே நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அப்படிலாம் நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து வீட்டில் வந்து செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். மிக சிறப்பான ரிசல்ட்டு உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.